Taste the Daily. பண மோசடி விவகாரம், சட்டவிரோத பண பரிமாற்றம், வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகளை கண்காணித்து முறைப்படுத்தும் அமலாக்கத்துறை அண்மை காலமாக சோதனைகளை நாடு முழுவதும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் அதன் செயல்பாடுகள் அதிகரித்துள்ளன. 2005 முதல் 2014 ஆண்டு வரையிலான 9 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியுடன் ஒப்பிடுகையில் கடந்த பாஜக அரசின் 10 ஆண்டு கால ஆட்சியில் அமலாக்கத்துறையின் செயல்பாடுகள் பல மடங்கு அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. காங்கிரஸ் ஆட்சியின் போது அமலாக்கத்துறையின் கீழ் 29 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த பாஜக ஆட்சியில் 755 பேர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் 1797 வழக்குகளை அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள நிலையில் பாஜக ஆட்சி காலத்தில் 5155 வழக்குகள் பதிவாகியுள்ளது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 84 இடங்களிலும் பாஜக ஆட்சி காலத்தில் 7264 இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தியுள்ளது. காங்கிரசின் 9 ஆண்டு கால ஆட்சியில் 5086 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்ட நிலையில் பாஜக ஆட்சியில் 1,21,618 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் ஆட்சியில் அமலாக்கத்துறை மூலம் 43 லட்சம் ரூபாய் மட்டுமே முடக்கப்பட்ட நிலையில் பாஜக ஆட்சியில் 2310 கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருப்பி வாங்க முடியாத அளவில் 15,710 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பாஜக ஆட்சியின் போது அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளதும் தெரியவந்துள்ளது. Taste the Daily.